காயத்ரி வேற போன் எடுக்க மாட்டேங்கிறா. வில்லுகாப்புலி கருப்பா, எனக்கு ஏன் இந்த சோதனை? இம்புட்டு நாள் தண்டிச்சது போதாதா உனக்கு? இன்னும் ஏன் என்னை ரணமாக்கி பாக்குற? என் அக்காவோட கல்யாணம் வரைக்கும் என்னோட பிரச்சனை இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும்னு யோசிச்சா இனிமே எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் போல இருக்குதே. ஐயோ ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆனந்தி, என்னாச்சு உனக்கு? ஒரு நாளைக்கு 250 காலர் தைக்கிற ஆள் நீ இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் வெறும் 50 பீஸ் தான் தச்சிருக்க. ஏதோ 10-20 பீஸ்னா பரவாயில்ல, 200 பீஸ்னா அந்த கர்நாகத்தை எப்படி ஆனந்தி சமாளிக்கிறது? என்னை மன்னிச்சிருங்கண்ணே, காலையில இருந்து எனக்கு வேலையே ஓடல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. தப்பா எடுத்துக்கிறதுக்கு இல்ல ஆனந்தி. சரி, நீ டென்ஷன் ஆகாத. ஜெயந்தி, சாவித்ரி அக்கா, சௌந்தர்யா, நிஷாக்கா, இன்னும் நம்ம ஆளுங்க தச்சதுல இருந்து 5-10 பீஸ் எடுத்து போட்டு நான் சமாளிச்சிடுறேன். நீ ஒண்ணு பண்ணு, நீ மட்டும் இன்னொரு 50 பீஸ் மட்டும் தச்சு கொடுத்துரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கர்நாகத்துக்கு சந்தேகம் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். போதுமா? இல்லண்ணே, என்னால யாருக்கும் சிரமம் வேணாம். இங்க செஞ்ச வேலைக்கு எனக்கு சம்பளம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. மத்தவங்க உழைப்ப நான் எடுத்துக்கிட முடியாதுன்னே. பிடிவாதம் பிடிக்காத ஆனந்தி, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இருக்கிற 3/4 மணி நேரத்துல ஒரு 50 பீஸாவது தைக்க பாரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போ போ ஆனந்தி. ஆனந்தி, காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்க, ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்க. என்னாச்சுடி? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இங்க பாரு ஆனந்தி, உன் பிரச்சனை என்னன்னு வெளியே சொன்னாதான் நாங்க ஏதாவது பண்ண முடியும். நீ உள்ளுக்குள்ளே வச்சு புழுங்கிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? நீதான் சொல்ல மாட்டேன்னு பார்த்தா இந்த சௌசவ கேட்டாலும் எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. இவளுக்கு உண்மையாவே தெரியாதா இல்ல தெரிஞ்சும் தெரியாம போய் சொல்றாளான்னு தெரியல. ஐயோ அக்கா, அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. எதையாவது கேட்டு கேட்டு என்னைய பைத்தியம் பிடிக்க வைக்காதீங்க. எனக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணிக்கிருக்கிய. ஏய், காலையில செக்அப் பண்ணிட்டு போனதுக்காடி நீ இப்ப வரைக்கும் இப்படி இருக்க? எங்களுக்கும் தான் செக்அப் பண்ணாங்க, ரத்தம் எடுத்தாங்க. நாங்கெல்லாம் உன்ன மாதிரி படபடப்பாவா இருக்கோம். நீ மட்டும் ஏண்டி இப்படி இருக்க? அப்படி என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? ஏய், என்ன பேச்சுங்க? இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. ஒழுங்கா வேலையை பாருங்க. சார், 5 மணிக்கு தானே சார் ஷிஃப்ட் முடியும்? இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கு சார். 4:15 தான் ஆச்சு. அதெல்லாம் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு 4:30 மணிக்கே ஷிஃப்ட முடிக்கணும். ஏன் சார்? காலையில எல்லாருக்கும் டெஸ்ட் எடுத்தாங்கல்ல, அந்த ரிப்போர்ட் இன்னைக்கு 4:30 மணிக்கு வருது. அவன் லீவ் போடுறது காரணம் தெரியாம முடிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ உங்க முதலாளி மகேஷ் சார் உங்க எல்லாருக்கும் டெஸ்ட் எடுத்துட்டாரா? இனிமே கால் வலி, முதுகு வலி, வாய் வலி, சளி பிடிச்சிருச்சு, இப்படி எதையாச்சும் சொல்லி மாசத்துக்கு ஒரு 4-5 நாள் லீவ் எடுக்க மாட்டீங்க? இப்படி ஒரு முதலாளி உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டார். இதுல நான் ப்ரொடக்ஷன் வேற காட்டணும். முதல்ல நான் இங்கிருந்து வேலையை விட்டு போகணும். ஏமா ஆனந்தி, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் தையி. மேடம், என்ன மேடம் தேடுறீங்க? நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ஹாஸ்பிடல்ல இருந்து ஹெல்த் செக்அப்க்கு வந்தாங்களே, அவங்க வந்துட்டாங்களா? இன்னும் வரல மேடம். 4:30 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரலையா? வரல மேடம். அவங்க தான் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். நான் இந்த கம்பெனியோட CEO. சொல்லுங்க மேடம். இன்னைக்கு காலையில ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் மெடிக்கல் செக்அப் பண்ணாங்கல்ல, அதோட ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு மேடம். அந்த ரிப்போர்ட்ஸை கொஞ்சம் பார்க்கணுமே. சாரி மேடம், எங்க கிட்ட அந்த ரிப்போர்ட்லாம் இல்ல. ரிப்போர்ட் வந்து உங்களோட லிஸ்ட் தான் என்கிட்ட இருக்கு.
ரிப்போர்ட்ஸ் உங்ககிட்ட இல்லையா? என்ன சொல்றீங்க? இல்ல மேடம், டெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான் எங்களோட வேலை. அப்போ வேற யார்கிட்ட இருக்கும்? டாக்டர் கிட்ட தான் இருக்கும் மேடம். டாக்டர் எப்போ வருவாங்க? டாக்டர் ஏற்கனவே வந்துட்டாங்களே மேடம். என்னது, வந்துட்டாங்களா? ஆமா மேடம், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். யோ, நான் கேட்டதுக்கு யாரும் வரலன்னு சொன்ன? மேடம், டெஸ்ட் எடுத்துக்கோ வந்துட்டாங்களா தானே கேட்டீங்க? ஒருவேளை நீங்க டாக்டரை பார்த்துட்டு இன்னும் டெஸ்ட் எடுத்தவங்க ஏன் வரலன்னு கேக்குறீங்கன்னு நினைச்சேன் மேடம். மத்தபடி டாக்டர் ஏற்கனவே வந்துட்டாங்க மேடம். கான்ஃபரன்ஸ் கால்ல தான் வெயிட் பண்றாங்க. அரவிந்த் சார் தான் கூட்டிட்டு போனாரு. ராஸ்கல் ஒண்ணும் தெரியாதவன் மாதிரி இருந்துகிட்டு அவன் தான் என்ன பழி வாங்குறானா? இல்ல, காலையில நான் டெஸ்ட் எடுக்கல, அதான் கேட்டேன். அதுக்கு என்ன மேடம், உடனே இப்ப உங்களுக்கு டெஸ்ட் எடுத்துடலாம். இல்ல பரவாயில்ல, நான் அப்புறமா சொல்றேன், நீங்க போங்க. சரிங்க மேடம். சொல்லுங்க சார். ஓகே சார். மேடம், எல்லாரும் மேல அசம்பிள் ஆயிட்டாங்களா? உங்களையும் மகேஷ் சார் மேல வர சொன்னாரு. நீ போ, நான் வரேன். போ. ஐயோ, என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியலையே. அக்கா நீ வா. வேணாம் அக்கா. ஒண்ணும் இல்ல, வா. ஒண்ணும் ஆகாது. அமைதியா நில்லு. எல்லாரும் வரதுக்கு முன்னாடி டாக்டரை எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சா எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டாங்களே. எல்லாரும் வந்தாச்சுல? வந்தாச்சு சார். இல்ல, இந்த ராஸ்கலால தான் வந்தது. சிஸ்டர், டாக்டர் வந்துட்டாங்கல்ல? வந்துட்டாங்க சார், உள்ளதான் இருக்காங்க. எல்லாரோட ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சுல? வந்துருச்சு சார். சரி, நீங்களே சொல்லுங்க. ஓகே சார். உங்க எல்லாருடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டும் என்கிட்ட தான் இருக்கு. சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு, சில பேருக்கு ப்ராப்ளம் இல்ல.